வணக்கம். பிபிசிஎஸ் 186ல் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதனுடைய தொகுதி 2ல் இருக்கக்கூடிய யூனிட் 7 தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு. அதற்கு முன்னாடி இருந்த தலைப்புகளை ஒரு முறை பார்த்துட்டு யூனிட் 7க்குள்ள இன் டீட்டெயிலா செல்வோம். மன அழுத்தம் என்றால் என்னங்கிறத முன்னாடி இருந்தக்கூடிய வகுப்புல நம்ம என்னங்கிறத தெளிவா பார்த்து முடிச்சாச்சு. மன அழுத்தத்தின் மேலாண்மை முறைகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான தலைப்புகள். அதுலயும் மன அழுத்த மேலாண்மை முறை 1 நம்ம பார்த்துட்டோம். அதை ஒரு தடவை பார்த்துட்டு மேலாண்மை முறை 2 தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைப்பு. மன அழுத்தம் மேலாண்மைக்கு 3 முறைகள் குறிப்பிட்டிருக்காங்க. மன அழுத்த மேலாண்மை முறைகள் 1, 2 மற்றும் 3. இந்த ஒரு பகுதியிலையுமே ஒரு குழுக்கள் சார்ந்த மேலாண்மை முறைகள் இருக்கு. இப்ப மன அழுத்த தொழில்நுட்ப முறைகள் 1 எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள சிறு சிறு தொழில்நுட்பங்கள் இருக்கு. 2 எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள சிறு முறைகள் இருக்கு. 3 எடுத்துட்டோம்னா அதுலயும் நிறைய முறைகள் இருக்கு. இந்த மன அழுத்தத்தின் கோப்பிங், அதாவது இந்த மன அழுத்தத்தை சமாளிப்பதற்கான இலக்குகள் என்னங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கலாம். மன அழுத்தத்தை சமாளிக்கிறதுக்கான முக்கிய இலக்குகள் என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல நம்ம ஒரு எதிர்மறையான சூழ்நிலைகளை நம்ம எதிர்கொள்றதற்கு முயற்சி செய்வோம். அப்படி எதிர்கொள்ள முடியாத ஒரு நேர காலகட்டங்கள்ல நம்ம அதுல அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு முயற்சி செய்வோம். இப்போ அது ஒரு இலக்கின் முறையாகும். இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய இமோஷன்ஸ், நம்மளுடைய உணர்வுகளை பேலன்ஸ்ல வச்சுக்க பாக்குறதுக்கு முயற்சி செய்வோம். அப்போ சமாளிப்பதற்கான இலக்கு நம்மளுடைய உணர்வுகளை நம்ம சமநிலைப்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். அடுத்து இருக்கக்கூடியது இந்த சமாளிப்பதற்கான இலக்குல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கும் மற்றவர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம் இல்லையா? நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு உறவு. அந்த உறவு நேர்மறையாக இருக்க வேண்டும், பாசிட்டிவாக இருக்க வேண்டும் என்கிறது சமாளித்தலின் ஒரு முக்கியமான இலக்காகும். அடுத்து சமாளித்தலின் பாணி, அதாவது கோப்பிங் ஸ்டைல்ஸ். ஒருத்தரும் ஒரு பிரச்சனையை ஒவ்வொரு மாதிரி எதிர்கொள்வாங்க. இப்ப சமாளித்தலின் பாணிகள், அப்போ மன அழுத்தத்தையும் ஒவ்வொரு மாதிரி எதிர்கொள்வாங்க இல்லையா? அப்போ சமாளித்தல் பாணியில முதல்ல இருக்கக்கூடிய கோப்பிங் ஸ்டைல், முதல்ல இருக்கக்கூடிய பாணி என்னன்னு பார்த்தோம்னா ப்ரோ ஆக்டிவ் கோப்பிங். செயலில் சமாளிப்பது, அதாவது ப்ரோ ஆக்டிவ் கோப்பிங். அடுத்து இருக்கக்கூடியது அவாய்டன்ட் கோப்பிங், அதாவது தவிர்ப்பு முறையால நம்ம ஒரு பிரச்சனையை சமாளிப்பதற்கு முயற்சி செய்வோம். அடுத்து இமோஷன் ஃபோக்கஸ்டு கோப்பிங், அதாவது உணர்ச்சியை மையமாக கொண்ட ஒரு சமாளித்தல் பாணி. அடுத்து இருக்கக்கூடியது ப்ராப்ளம் ஃபோக்கஸ்டு கோப்பிங். ப்ராப்ளம் ஃபோக்கஸ்டு கோப்பிங் என்றால் பிரச்சனையில் கவனம் செலுத்தி அதிலிருந்து சமாளிக்கக்கூடிய ஒரு பாணி இது. நம்ம முதல்ல ப்ரோஆக்டிவ் கோப்பிங்ல பார்த்துக்கிட்டோம்னா இதுல சில நிலைகள் இருக்கு. அதுல முதல் முக்கியமான நிலை என்னன்னு பார்த்தோம்னா அக்யூமுலேஷன் ஆஃப் ரிசோர்சஸ்ன்னு சொல்லுவோம். அக்யூமுலேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் என்றால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை நம்ம சேர்த்து வைத்துக் கொள்வோம். ஒரு பிரச்சனையை நம்ம சமாளிக்க வேண்டும், இல்லை நம்ம மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் நம்ம இது செயலில் சார்ந்தது, ஆக்ஷன் ஓரியன்டட் இல்லையா? அப்ப செயலில் சாரும் பொழுது நம்ம இதுல நிறைய வேலைகளுக்கு ஆக்ஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி இருக்கும் பட்சத்துல முதல்ல நம்ம இருக்கக்கூடிய வளங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து வைத்துக் கொள்வோம். அந்த சேர்த்து வைத்துக் கொண்ட வளங்கள்ல இருந்து அடுத்து இருக்கக்கூடிய நிலை 2. இந்த நிலை 2ல சாத்தியத்தை அடையாளம் காணுதல். அதாவது சாத்தியத்தை அடையாளம் காணுதல்னா பொட்டென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸர். இந்த மன அழுத்தத்திற்கான ஸ்ட்ரெஸ் மற்றும் ஸ்ட்ரெஸ்ஸர் என்றால் என்னங்கிறத பகுதி 1ல நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பொட்டென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸர், இந்த மன அழுத்தத்திற்கான காரணமா இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம அடையாளம் காண வேண்டும் என்கிறது நிலை 2ல குறிப்பிடுறாங்க. அடுத்து நிலை 3ல பார்க்க வேண்டிய விஷயம் ஆரம்ப மதிப்பீடு. ஆரம்ப மதிப்பீடு என்றால் இனிஷியல் அப்ரைசல். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் நம்ம மதிப்பீடு செய்து பார்க்க வேண்டும். 4வதாக இருக்கக்கூடிய நிலை மன அழுத்தத்தை சமாளிப்பதற்கான ஆரம்ப முயற்சிகள். அதுதான் நிலை 4. ஆரம்பத்துல நம்ம முதலாக எப்படினாலுமே நம்ம இது ஆக்ஷன் ஓரியன்டட் கோப்பிங் ஸ்டைலுங்கிறதுனால இதுல நம்ம செயலில் ஈடுபட வேண்டும். செயலில் ஈடுபடும் பொழுது நம்ம முதல்ல ஏதாவது ஒரு கட்டத்தில் அடி எடுத்து வைக்க வேண்டும் இல்லையா? ஒரு முயற்சி செய்ய வேண்டும். இந்த முயற்சி தான் 4வது நிலை. நிலை 1 அக்யூமுலேஷன் ஆஃப் ரிசோர்சஸ், வளங்களை குவித்து வைத்துக் கொள்வது. நிலை 2 சாத்தியத்தை அடையாளம் காணுதல், பொட்டென்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஐடென்டிஃபை செய்யறது. மற்றும் நிலை 3 ஆரம்ப மதிப்பீடு, இனிஷியல் அப்ரைசல். நிலை 4
மன அழுத்தத்தை சமாளிப்பதற்கான ஆரம்ப முயற்சிகள். மற்றும் இதில் நிலை 5 இருக்கிறது. நிலை 5 என்றால் சீக்கிங் ஃபீட்பேக், அதாவது கருத்தை தேடுதல் மற்றும் அதை பயன்படுத்துதல். கண்டிப்பா நம்ம இந்த 4 நிலைகளையும் அடைந்ததுக்கு அப்புறமா நிலை 5ல நம்ம செய்த இந்த எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கிறதா தவறாக இருக்கிறதாங்கிறத ஒரு ஃபீட்பேக் மூலியமா, கருத்து மூலியமா நம்ம தெரிந்து கொள்வோம். எதனால தெரிந்து கொள்றோம்னு பார்த்தா, அப்படி நம்ம ஒரு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணும் பொழுது இந்த 4 நிலையிலையுமே சரியாக இருக்கிறதா இல்லை இதுல ஏதாவது பிரச்சனை இருக்குதாங்கிறது நமக்கு அடுத்த செயல் சமாளித்தலில் உபயோகரமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கறது சமாளிப்பதை தவிர்க்கும் முறைகள், அதாவது அவாய்டன்ட் கோப்பிங் ஸ்டைல். அவாய்டன்ட் கோப்பிங் ஸ்டைல் என்றால் ஒரு பிரச்சனையை நம்ம அதை ஒரு பிரச்சனையாவே கருதுவது இல்லை, இல்லை அந்த பிரச்சனையை ரொம்ப சிறிதாக பார்ப்பது, இல்லை அந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக தவிர்க்க பார்ப்பது, அந்த மன அழுத்தத்தை சிறிதாக பார்ப்பது, மன அழுத்தத்திலிருந்து முக்கியமாக வெளியே வர முயற்சி செய்வது, அதை தவிர்ப்பதுதான் நம்மளுடைய தவிர்க்கும் முறைன்னு சொல்றாங்க. இதுல நம்மளுடைய காக்னிட்டிவ் மற்றும் பிஹேவியரல் ஓரியன்ட் விஷயம், இது ரெண்டுமே காக்னிட்டிவ் மற்றும் பிஹேவியரல்னு இதையே குறிப்பிடுறாங்கன்னா, முதல்ல நம்ம இதை தவிர்ப்பது நம்ம மன ரீதியாகவும், காக்னிட்டிவ் என்றால் நம்மளுடைய எண்ணங்கள் இல்லையா, ஸோ நம்ம எண்ணங்கள் ரீதியாகவுமே அதை தவிர்க்க முயற்சி செய்வோம். மற்றும் நம்மளுடைய பிஹேவியர் என்றால் நம்மளுடைய பழக்க வழக்கம், நம்மளுடைய பிஹேவியர் மூலியமாவும் நம்ம என்ன பண்ணுவோம், அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்வோம். நம்மளுடைய நடத்தை மூலியமா, பிஹேவியர் என்றால் நடத்தை இல்லையா, ஸோ நம்மளுடைய நடத்தை மூலியமாகவும் அதை தவிர்ப்பதற்கு முயற்சியில் ஈடுபடுவோம். உணர்ச்சியை மையமாக கொண்ட சமாளிப்பு முறை. உணர்ச்சியை மையமாக கொண்ட சமாளிப்பு முறை என்றால் இமோஷன் ஃபோக்கஸ்டு கோப்பிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க, இமோஷன் ஃபோக்கஸ்டு கோப்பிங் ஸ்டைல்னு குறிப்பிடுவோம். அப்போ இமோஷன் ஃபோக்கஸ்ட் என்றால் அந்த வார்த்தையிலேயே நமக்கு தெரியுது உணர்ச்சியை மையமாக கொண்டிருக்கிறது. இது இப்போ ஒரு மன அழுத்த சூழ்நிலை வரும்பொழுது அந்த மன அழுத்த சூழ்நிலையில ப்ரோஆக்டிவ்ல என்ன பார்க்குறோம், நம்ம செயலில் ஈடுபடுறோம். அவாய்டன்ட்ல என்ன பார்க்குறோம், நம்ம அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யறோம். ஆனா இந்த உணர்ச்சியை மையமாக கொண்ட முறையில என்ன செய்யறோம்னா, நம்ம அந்த உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உதாரணத்தோட புரிந்து கொள்வோம். பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ இல்லை வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ நண்பர்களுக்கு இடையே ஒரு மாற்று கருத்து இல்லை நண்பர்களுக்கு இடையே ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது நம்ம அந்த சோகம், அப்போ கண்டிப்பா சந்தோஷமாக இருக்க முடியாது யாருனாலையும். நண்பர்களுக்கு இடையே பிரச்சனை வரும்பொழுது ஒரு சோகம் இருக்கும் இல்லையா. அப்போ அந்த இமோஷன் ஃபோக்கஸ்டு கோப்பிங் ஸ்டைல் இருப்பவர்கள் அந்த உணர்ச்சியாக இருக்கக்கூடிய சோகத்துலதான் முக்கியத்துவம் கொடுப்பார்களே தவிர இதை எப்படி நம்ம வெளியே வருவது இல்லை இதை தவிர்ப்பதா அதுல அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். உணர்ச்சியை மையமாக கொண்டது என்றால் நம்மளுடைய உணர்வுகளுக்கு தான் அவங்க அங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அடுத்து ப்ராப்ளம் ஃபோக்கஸ்ட், சிக்கலை சமாளித்தலின் ஒரு பாணி. இதுல என்னன்னா நம்மளுடைய முழு கவனமும் எதுல இருக்கும்னா அந்த பிரச்சனையின் மீது, அந்த சிக்கலின் மீது தான் நம்மளுடைய முழு கவனமும் அதுல இருக்கும். இதுல என்ன முக்கியமான விஷயம் நம்ம பார்ப்போம்னா, நம்மளுக்கு இந்த சிக்கலை உண்டு பண்ண ஒரு பொட்டன்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸர்னு குறிப்பிட்டேன் இல்லையா, அந்த சிக்கலை உண்டு பண்ண சோர்ஸ் என்ன மற்றும் அதை எப்படி சமாளிப்பதற்கு, அதை சமாளிப்பதற்காக நம்ம கிட்ட வளங்கள் இருக்குதாங்கிறது, இது ரெண்டுமே சிக்கலை சமாளித்தலின் முறையில ஒரு முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய 2 விஷயங்களாகும். அதாவது அதோடைய காரணம் என்ன மற்றும் அதை சமாளிப்பதற்கு நம்ம கிட்ட திறன்கள் இருக்குதாங்கிறது இதுல வரக்கூடிய 2 முக்கியமான விஷயங்கள். அடுத்துதான் நம்ம இதுல முக்கியமா கவனிக்கக்கூடிய மன அழுத்த மேலாண்மை நுட்பங்கள், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் ஒன்றுக்கு கீழே வரக்கூடிய குழுவில் இருக்கக்கூடிய முக்கியமான நுட்பங்கள் என்னன்னா, தளர்வு நுட்பம் அதாவது ரிலாக்ஸேஷன் டெக்னிக், தியானம் அதாவது மெடிடேஷன், யோகா மற்றும் மைண்ட்ஃபுல்னஸ் நினைவாற்றல், கடைசியாக இருக்கக்கூடியது பயோஃபீட்பேக் உயிர் பின்னூட்டம். இதுல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பார்ப்போம். ரிலாக்ஸேஷன் டெக்னிக் என்றால் ரிலாக்ஸேஷன்ங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே நமக்கு எளிதா புரிந்துக்க முடியும். நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்ம ரிலாக்ஸ் செய்வதற்கு முயற்சி செய்வோம், கொஞ்சம் தளர்வதற்கு முயற்சி செய்வோம். இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கோடைய முக்கியமான இலக்குகள் என்னன்னு பார்த்தோம்னா, ரிலீவிங் ஸ்ட்ரெஸ், அதாவது ஸ்ட்ரெஸ்ல இருந்து மன அழுத்தத்திலிருந்து நம்மளே வெளியே கொண்டு வரும், ரிலீஃப் கொடுக்கும், நமக்கு ஒரு தளர்வை கொடுக்கும். அடுத்து இருக்கக்கூடியது டீலிங் வித் ஆங்ஸைட்டி. இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ல ஒரு ஆங்ஸைட்டி அதாவது அழுத்தத்திலிருந்து அழுத்தத்தை எப்படி சமாளித்து அதுல இருந்து வெளியே வருவதுங்கிறதுக்கு ஒரு முக்கிய இலக்காக இருக்குது தளர்வு நுட்பத்தினுடையது.
கடைசியில இருக்கக்கூடியது நன்றாக தூங்குவதற்கு உதவுகிறது, நல்லா சாப்பிடுறதுக்கு நமக்கு உதவுகிறது. கண்டிப்பா இந்த மன அழுத்தம் இருக்கும் பொழுது நம்மளுடைய தூக்கத்திலும் நம்மளுடைய தினசரி நடவடிக்கைகள்லயும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். அப்போ இந்த ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் பொழுது நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு. ரத்த அழுத்தத்தை குறைப்பதற்கும் தலைவலி, உடல் வலி போன்ற விஷயங்களையும் குறைப்பதற்கு இந்த ரிலாக்ஸேஷன் முறை உதவிகரமா இருக்கு. இதுல JPMRன்னு குறிப்பிடக்கூடிய ஜேக்கப்சன் முறையை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஜேக்கப்சன் ப்ரோக்ரசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு சொல்லுவாங்க. இந்த மசில் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், மசில் என்றால் தசைகள் இல்லையா, நம்மளுடைய தசைகள்ல எப்படி தளர்வு கொண்டு வருவதுங்கிறது தான் இந்த ஜேக்கப்சன் முறையினுடைய குறிக்கோளாகும். இந்த ஜேக்கப்சன் முறையில நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாகம், நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பாகத்திலையும் நம்ம கவனம் செலுத்தி அந்த பாகத்தை ரிலாக்ஸ் செய்வதற்கு முயற்சி செய்வதுதான் இந்த ஜேக்கப்சன் முறையினுடைய ஒரு முக்கிய குறிக்கோளா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம தலை, நம்ம கழுத்து, நம்மளுடைய முகம் மற்றும் கைகள், விரல்கள், காலு, வயிற்று பகுதி மற்றும் முதுகு, கால்கள், விரல்கள், உடல்ல இருக்கக்கூடிய மேக்சிமம் எல்லா பகுதியுமே ரிலாக்ஸேஷன் முறையில நமக்கு ஒரு தளர்வை உண்டு பண்ணுவதற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கு இந்த ஜேக்கப்சன் முறை. ஜேக்கப்சன் முறையில நம்ம எப்படி இந்த முறையை பயன்படுத்துறதுன்னு பார்க்கும் பொழுது, நம்ம ஒரு உடல் பாகத்துல நம்மளுடைய கவனத்தை முழுமையாக செலுத்திட்டு மூச்சை உள்வாங்கி விட்டு கொஞ்ச நேரம் மூச்சை நிறுத்திட்டு திரும்ப மூச்சை வெளியே விடணும். அதாவது இன்ஹேல், ஹோல்ட் மற்றும் எக்ஸ்ஹேல் முறைன்னு சொல்லுவோம். ஒரு பாகத்திலையும் கவனம் செலுத்திட்டு நம்மளுடைய இந்த மூச்சு பயிற்சி முறையில ஈடுபடும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு உடலினுடைய பாகம் ரிலாக்ஸ் அடையுங்கிறத ஜேக்கப்சன் முறையில குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து தியானம். தியானம் என்பது ரொம்ப நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு சாதாரணமாவே நிறைய பேர் உபயோகிக்கக்கூடிய ஒரு முறையா இருக்கும் தியானம். இந்த தியானத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, மனசை அமைதிப்படுத்துவது இந்த தியானத்துடைய குறிக்கோளாக இருக்குது. தியானத்திலேயே நிறைய வகைகள் இருக்கிறது. தியானத்தோடைய முக்கிய இலக்கு என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, பர்சனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் குரோத்ன்னு சொல்லுவாங்க. பர்சனல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் குரோத்திற்கான அர்த்தம் என்னன்னு பார்க்கும் பொழுது, பர்சனல் என்றால் நம்மளுடைய தனிப்பட்ட வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் என்றால் ஆன்மீக வளர்ச்சி. இப்போ தியானத்துல ஈடுபடும் பொழுது ஒரு மனிதன் தனிநபராகவும் வளர்கிறார் மற்றும் ஆன்மீகமாகவும் வளர்கிறாருங்கிறது தியானத்துடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. இந்த தியானத்துல நிறைய வகைகள் இருக்கு. தியானத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகைகள் என்னென்னு பார்க்கும் பொழுது, முதல்ல இருக்கக்கூடியது நினைவாற்றல் தியானம், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ் டெக்னிக், மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். அடுத்து இருக்கக்கூடியது டிரான்சென்டல், ஆழ்நிலை தியானம். அடுத்து இருக்கக்கூடியது வழிகாட்டி தியானம், கைடட் மெடிடேஷன் சொல்லுவோம். விபாசனா தியானம் மற்றும் கருணை தியானம், லவ்விங் அண்ட் கைண்ட்னஸ் மெடிடேஷன் இது. அடுத்து சக்ரா தியானம். இந்த தியானத்தினுடைய முக்கியமான ஒரு குறிக்கோள் இன்னொன்னு என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த மைண்ட்ஃபுல்னஸ் தியானம் இருக்கு இல்லையா, நினைவாற்றல் தியானத்துல ஈடுபடும் பொழுது, நினைவாற்றல் இல்ல மைண்ட்ஃபுல்னஸுக்கான அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்கும் பொழுது, மைண்ட்ஃபுல்னஸ் என்றால் நம்ம இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற வேலையோ, இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு நினைவோ, அதிலே நம்மளுடைய முழு கவனத்தை செலுத்தி செய்வதுதான் நினைவாற்றல் முறை அல்லது மைண்ட்ஃபுல்னஸ். இந்த தியானத்தில் ஈடுபடும் பொழுது முழு கவனமும் அந்த தியானத்தில் மேல் இருக்க வேண்டும் என்பதுதான் நினைவாற்றல் தியானத்தினுடைய குறிக்கோள். மற்றும் ஆழ்நிலை தியானம் எப்படி செய்வாங்கன்னு பார்க்கும் பொழுது, நிறைய தியான வகைகள்ல மந்திரங்களை ஓதி தியானத்துல ஈடுபடுவாங்க. அதுதான் ஆழ்நிலை தியானத்துல செய்யக்கூடிய விஷயம். மந்திரங்கள், சாண்டிங் மந்த்ராஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ மந்திரங்களை சொல்லி தியானத்தில் ஈடுபடுவது ஆழ்நிலை தியானம். வழிகாட்டி தியானத்துல ஒருவர் நமக்கு வழிகாட்டி நம்மள ஒரு தியான முறையில ஈடுபட வைப்பார்கள். உதாரணத்துக்கு நிறைய ஒரு குழுவாக இருக்கவர்கள் தியானம் செய்து கொண்டிருக்கும் போது ஒருவர் அந்த தியான நிலைக்குள்ள அவர்களை கூட்டிட்டு போவாங்க. உதாரணத்துக்கு எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் ஒரு நல்ல விஷயத்தை நினைச்சு பாருங்க, ஆழ்நிலை தியானத்திற்குள்ள போங்கன்னு ஒருத்தர் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து கொண்டே இருப்பார். அதுதான் கைடட், அதாவது மற்ற ஒருத்தர் நம்மளை வழிகாட்டி நம்மளை அந்த தியான முறைக்குள்ள கொண்டு போறதுதான் கைடட் மெடிடேஷன். மற்றும் விபாசனால இருக்கிறது என்னன்னா, இந்த விபாசனால இருக்க முறையில நம்மளுடைய உடலுக்கும் நம்மளுடைய மனசிற்கும் உள்ளே இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷனை உண்டு பண்ணுவதுதான் இந்த விபாசனா தியானத்தினுடைய ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்கு. கருணை தியானம் என்றால் என்ன?
கருணை தியானம் என்றால் என்னன்னு பார்க்கும் பொழுது, அன்பாலையும் கருணையாலையும் நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதோ இல்ல தியான முறையில ஈடுபடும் பொழுது அது ஒரு கருணை தியானம்னு குறிப்பிடுறோம். சக்ரா தியானம், சக்ரா தியானம்ல வந்து நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சக்கரங்களை எல்லாம் ஒருநிலைப்படுத்தி தியான முறையில ஈடுபடுவது சக்ரா தியானம்னு குறிப்பிடுவாங்க. இந்த தியான முறை மெடிடேஷனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன, நன்மைகள் எல்லாம் என்னன்னு நம்ம பார்க்கும்பொழுது கண்டிப்பா நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைப்பதுதான் இந்த அதனால இதோடைய ஒரு முக்கிய குறிக்கோளா இருக்கு. அதனாலதான் இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ல நம்ம இதை சேர்த்திருக்கோம். அப்ப மன அழுத்தத்தை குறைப்பது இதோடைய ஒரு முக்கியமான நன்மையாக இருக்கிறது. அடுத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய அழுத்தத்தை சீர்படுத்துவது, அழுத்தத்தை சரி செய்வதற்கு இது உபயோகரமாக இருக்கிறது. மற்றும் நம்மளை பற்றி நமக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தருகிறது. அதாவது செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு நம்மளை பத்தி கிரியேட் ஆகுது. அடுத்து இதுல பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள்ல நம்மளுடைய கவனம் செலுத்துவது குறைவாக இருக்கும் பட்சத்துல தியானத்தில் ஈடுபடும் பொழுது நம்ம கவனம் செலுத்தக்கூடிய நேரம் வந்து அதிகரிக்குதுங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம கவனம் செலுத்தக்கூடிய நேரம் வந்து அதிகரிக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது யோகா. இந்த யோகாவுடைய முக்கிய குறிக்கோள் என்னன்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் மற்றும் பாடி இது ரெண்டத்தையும் சேர்த்து வைப்பதுதான் இந்த யோகாவுடைய குறிக்கோளாக இருக்கிறது. இந்த யோகால நிறைய வகைகள் இருக்கு. என்னென்ன வகைகள்னு பார்க்கும்பொழுது கர்ம யோகா, பக்தி யோகா, ஞான யோகா, இது எல்லாமே யோகாவினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு வகைகள். பக்தி யோகான்னு பார்க்கும் பொழுது கர்ம யோகான்னு முதல்ல பார்க்கும்பொழுது கர்ம யோகா என்றால் நம்மளுடைய செயல்களும் மற்றும் நம்மளுடைய கர்மங்களும் வந்து நமக்கு இந்த யோகாவை அந்த வகைகள்ல நம்ம யோகாக்குள்ள போகலாம். அடுத்து பக்தி யோகா. பக்தி யோகா என்றால் நம்ம பக்தியை சார்ந்து யோகா முறைக்குள்ள ஈடுபடுவது. ஞான யோகா என்றால் இங்க அறிவு வந்து முக்கியமாக செயல்படுகிறது. யோகால இருக்கக்கூடிய நிறைய பரிமாணங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச யோகாவுடைய சாதாரண பரிமாணங்கள் பார்த்தோம்னா ஆசனம் செய்வது, மூச்சு பயிற்சி செய்வது. அதையும் தவிர்த்து நிறைய பரிமாணங்கள் யோகால இருக்கு. போஸ்டர் அதாவது ஆசனா, ரெஸ்ட்ரிக்ட் அதாவது யமா, ஹெல்தி அப்சர்வேஷன் அதாவது நியமா, சென்சரி வித்ட்ராவல் அதாவது பிரத்யாஹரா, கான்சென்ட்ரேஷன் தம்மா, மெடிடேஷன் தியானா, ஹையர் கான்சென்ட்ரேஷன் சமாதி மற்றும் பிரீதிங் பிராணயாமா. இது எல்லாமே யோகாவினுடைய பரிமாணங்கள். யோகால இருக்கக்கூடிய சில ஆசனத்தின் முறைகளை நம்ம பார்க்கும் பொழுது சில சாதாரணமா நிறைய பேர் பயன்படுத்தி உபயோகிக்கக்கூடிய ஆசன முறைகளை பார்க்கும் பொழுது அதுல பத்மாசனம் இருக்கிறது, சுகாசனம், சித்தாசனம், வஜ்ராசனம், திரிகோணாசனம், புஜங்காசனம், பிராணாயாமா அதாவது மூச்சு பயிற்சி மற்றும் மைண்ட்ஃபுல்னஸ். இதெல்லாமே ஆசனத்தின் வகைகள் மற்றும் பிராணாயாமாவும் மைண்ட்ஃபுல்னஸும் இதுல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நினைவாற்றல். இந்த நினைவாற்றலை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் இல்லையா? நினைவாற்றல் என்றால் நம்ம செய்யக்கூடிய வேலையில நம்மளுடைய முழு கவனத்தையும் நம்மளுடைய முழு நேரத்தையும் அதிலேயே பயன்படுத்துவதுதான் நினைவாற்றல் முறை. பயோ ஃபீட்பேக். இந்த பயோ ஃபீட்பேக் முறையில என்ன செய்வாங்கன்னா பயோ ஃபீட்பேக் என்றால் ஒரு கருத்து தெரிவிப்பது. பயோ என்றால் பயாலஜிக்கல் முறை. இந்த பயாலஜிக்கல் முறையில எப்படி கருத்தை தெரிவிப்பதுங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். பயோ ஃபீட்பேக்ல என்ன செய்வாங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நிறைய இடங்கள்ல எலக்ட்ரோட்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக பிளேஸ் பண்றாங்கன்னா நம்மளுடைய ஹார்ட் பீட், நம்மளுடைய பிளட் ப்ரெஷர், நம்மளுடைய பிரெயின்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. இதை ஒரு மானிட்டர் மூலியமா அப்சர்வ் பண்ணி அவங்க கிட்டே காமிப்பாங்க. யாருடைய உடலோ அவர்கள்கிட்டே காமிப்பாங்க. நீங்க ரொம்ப மன அழுத்தத்துல ஈடுபடும் பொழுது உங்க உடல்ல எந்த அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படுதுங்கிறத அவங்க கிட்ட காமிப்பாங்க. இப்போ அவங்க நம்ம உடம்புல இவ்வளவு பாதிப்பு ஏற்படுதுங்கிறத விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறமா அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்வாங்க. உதாரணத்துக்கு பிளட் ப்ரெஷர் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது மன அழுத்தத்துல ஈடுபடும் பொழுது, உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு அவங்களுக்கு தெரியும் பொழுது கண்டிப்பா அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பதற்கு முயற்சியில் ஈடுபடுவாங்க. இது இன்னைக்குடைய முக்கியமான தலைப்பு, மன அழுத்த மேலாண்மை முறைகள் 2. இதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம் இன்னைக்கு. மன அழுத்த மேலாண்மை முறைகள் 2 நம்ம பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா அறிவாற்றல் மறுசீரமைப்பு. அறிவாற்றல் மறுசீரமைப்பு என்றால் காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங்னு சொல்லுவாங்க.
அடுத்து கால நிர்வாகம். கால நிர்வாகங்கள்ல இருக்கக்கூடிய முறைகள் நேர மேலாண்மை மேட்ரிக்ஸ் மற்றும் நேர மேலாண்மை நுட்பங்கள். இதுல அறிவாற்றல் மறுசீரமைப்புல நம்ம ரொம்ப அதிகமான இன்னைக்கு விஷயங்கள் பேச போறோம். காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங்னு சொல்றோம். காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங்கான அர்த்தம் என்ன? காக்னிஷன் என்றால் நம்மளுடைய தாட் ப்ராசஸ், நம்மளுடைய பிரச்சனை ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, ஒரு 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 பிளான் செய்யக்கூடிய எபிலிட்டி, ஹையர் ஆர்டர் திங்கிங், இது எல்லாமே நம்ம காக்னிஷன் குறிப்பிடுவோம். இந்த காக்னிஷன் மறுசீரமைப்பு என்றால் நம்ம இந்த காக்னிஷனை, இந்த அறிவாற்றலை மாற்றி அமைக்கிறோம். எதற்காக அறிவாற்றலை மாற்றி அமைக்க வேண்டும்னு பார்க்கும்போது நம்மளுடைய அறிவாற்றல்ல சில டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும். அதாவது நம்மளுடைய காக்னிஷன்ல சில எதிர்மறையான எண்ணங்களோ இல்லை எதிர்மறையான செயல்பாடுகளோ இருக்கும் பொழுது அதை மறுசீரமைக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு உதாரணம் பார்க்கும் பொழுது, பரீட்சையில தோல்வியேற்றும் பொழுது எப்பொழுதுமே நான் தோல்விதான் அடைவேன் அப்படின்னு ஒரு அவங்களுடைய காக்னிஷன்ல அப்படி ஒரு விஷயம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு நல்லது இல்லை இல்லையா? நான் எப்பவுமே தோல்விதான் அடைவேன் அப்படின்னு அவங்க அறிவாற்றல்ல ஃபிக்ஸ் ஆனிடுச்சுன்னா அது அவர்களுக்கு கண்டிப்பா தீங்கானது. அப்ப அதை மாற்றி அமைச்சா மட்டும்தான் அவங்கனால என்னாலையும் வெற்றி பெற முடியும்னு முயற்சியில ஈடுபடுவாங்க. அப்ப அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள், நான் எப்போதுமே ஃபெயிலியர் தான் அவங்க மனசுல இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். அந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்காக அவங்க அறிவாற்றல் இருக்கக்கூடிய நான் தோல்வி அடைபவன் என்கிறத நம்ம மாத்தணும். அது எப்படி மாத்தலாம்னா காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் முறையாலதான் அதை மாத்த முடியும். எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் நம்பிக்கைகளை தூண்டும் மன அழுத்தத்தை மிகவும் ஆக்கப்பூர்வமாக நமக்கு எடுத்து கொடுக்குது. அதுதான் சொல்லியிருக்காங்க. இது நம்ம எப்படி பண்ணுவோம்னு பார்த்தோம்னா, இதுல நிறைய சிகிச்சை முறைகளை பயன்படுத்தி நம்ம இந்த அறிவாற்றல் மறுசீரமைப்பை செய்வோம். சிகிச்சை முறைகள்னா தெரபியூட்டிக் டெக்னிக்ஸ் நம்ம இதுல நிறைய உபயோகிப்போம். ஒரு குரூப் ஆஃப் தெரபியூட்டிக் டெக்னிக்ஸ் இதுல உபயோகிப்போம். அறிவாற்றல் மறுசீரமைப்பு முறையில சிபிடினுடைய ஒரு டெக்னிக். இப்ப இங்க ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க இல்லையா? ஒரு மாணவர் தேர்வில் தோல்வியுற்றால் அவர் அதை தோல்வி என்று நினைக்காமல் அடுத்த முறை கடினமாக முயற்சி செய்து சிறப்பாக செயல்பட வேண்டும் அப்படிங்கறது அவங்க மனசுல நம்ம கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரலாம்? இந்த காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங்ல இருக்கக்கூடிய நிறைய தெரபியூட்டிக் டெக்னிக்ஸ் உபயோகிச்சு நம்ம அந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வரலாம் மக்களுக்கு இடையே. சிபிடி. இந்த சிபிடி என்பது ஒரு முக்கியமான ஒரு தெரப்பியா இருக்கு. சிபிடி நிறைய பிரச்சனைகளுக்கு, நிறைய பிஹேவியரல் மற்றும் காக்னிட்டிவ் பிரச்சனைகளுக்கு உபயோகிக்கிற ஒரு முறையாகும். சிபிடி என்றால் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பின்னு சொல்லுவோம். இதுல இருக்கக்கூடிய நுட்பங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இதுல நிறைய நுட்பங்கள் இருக்கு. நம்மளுடைய சிபிடி, அதாவது நம்மளுடைய காக்னிஷனையும் நம்மளுடைய பிஹேவியரையும், நம்மளுடைய எண்ணங்களையும் அதோட சேர்த்து நம்மளுடைய நடவடிக்கைகளையும் ரெண்டத்தையும் சேர்த்து மாத்துவதுதான் இந்த சிபிடியோடைய இலக்காக இருக்கிறது. இதுல இருக்கக்கூடிய சில நுட்பங்களை பார்க்கும் பொழுது அறிவாற்றல் மறுசீரமைப்பு இதோடைய முக்கியமான ஒரு நுட்பமாக இருக்கிறது. அடுத்து கைடட் டிஸ்கவரி, வழிகாட்டப்பட்ட கண்டுபிடிப்பு, கைடட் டிஸ்கவரி ஒரு முறையாக இருக்கிறது. அடுத்து வெளிப்பாடு சிகிச்சை, அதாவது எக்ஸ்போஷர் தெரப்பி. அடுத்து இருக்கக்கூடியது ஜேர்னலிங் அண்ட் தாட் ரெக்கார்ட், அதாவது நம்ம சிந்தனையை பதிவு செய்வது. மற்றும் அடுத்து இருக்கக்கூடியது ஆக்டிவிட்டி ஷெட்யூலிங் அண்ட் பிஹேவியர் ஆக்டிவேஷன், திட்டமிடுதல் மற்றும் நடத்தை செயல்படுத்துதல். நடத்தை சோதனைகள், பிஹேவியரல் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். அதோட இருக்கக்கூடியது ரிலாக்ஸேஷன் டெக்னிக் மற்றும் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் டெக்னிக். அதோட சேர்த்து ரோல் பிளேயிங் அண்ட் சக்சசிவ் அப்ராக்சிமேஷன். இப்போ இதை ஒன்னொன்னா நம்ம பார்ப்போம் இதுல என்ன இருக்குங்கிறது. அறிவாற்றல் மறுசீரமைப்புங்கிறது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து கைடட் டிஸ்கவரி என்றால் நம்ம ஒரு தெரப்பி கொடுப்பவர்கள், ஒரு கவுன்சிலர் இல்ல ஒரு கவுன்சிலர் என்ன செய்வாரு, தன்னுடைய கிளையண்ட்டுக்கு அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு வழிகாட்டப்பட்ட கண்டுபிடிப்பு கைடட் டிஸ்கவரியை உதவுவாங்க. அந்த ப்ராசஸ் இன்ஃபர்மேஷனை, அவருடைய இன்ஃபர்மேஷன் அவரு கலெக்ட் பண்றதுக்கு அவருக்கு உதவி பண்ணுவதுதான் கைடட் டிஸ்கவரி. அடுத்து எக்ஸ்போஷர் தெரப்பில
என்ன செய்வாங்கன்னு பார்க்கும் பொழுது, மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவங்கள வெளிப்படுத்துவாங்க. உதாரணத்துக்கு ஒருவருக்கு ஒரு பூச்சியை பார்த்தா பயமா இருக்கு, பல்லியை பார்த்தா பயமா இருக்குன்னா, அந்த பல்லியை அவங்க கிட்ட காண்பிப்பாங்க. எக்ஸ்போஷர் தெரப்பி மூலியமா அவங்களுக்கு அந்த பயம் இருக்கக்கூடிய, இல்ல மன அழுத்தம் இருக்கக்கூடிய விஷயங்கள முறைகள் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு காமிக்கிறது, இல்ல ஃப்ளட்டிங் முறை மூலியமா எக்ஸ்போஷர் தெரப்பில அவர்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்களுக்கு பயம் இருக்கக்கூடிய இல்ல மன அழுத்தம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காமிப்பாங்க. அடுத்து ஜர்னலிங் மற்றும் சிந்தனை பதிவுகள், அதாவது ஜர்னலிங் அண்ட் தாட் ரெக்கார்ட்ஸ். ஜர்னலிங்கிற முறையில என்ன செய்வாங்கன்னா, தினசரி அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமோ இல்ல தினசரி சராசரியாக நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்க ஜேர்னலிங் செய்வாங்க. அவங்க அதை எழுதுவாங்க. ஒரு டைரி மாதிரி. நிறைய பேருக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கும் இல்லையா, அது ஜேர்னலிங்னு சொல்லுவோம். எதற்காக ஜேர்னலிங் செய்யணும், அது எப்படி மன அழுத்தத்தை குறைக்கும், ஒரு ஒரு நோட்டு புத்தகத்துல நம்ம நம்ம விஷயங்களை எழுதும் போது அது எப்படி மன அழுத்தத்தை குறைக்கும்னா, நம்ம அந்த விஷயத்த ஐடென்டிஃபை பண்றோம். அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம அதை எழுதி வைக்கும் பொழுது, அது யாரோ ஒருவர்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும் பொழுது, அது நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்கும். தாட் ரெக்கார்ட்ஸ் என்றாலுமே நம்ம எண்ணங்களை நம்ம ரெக்கார்ட் செய்து வைப்பதுதான் தாட் ரெக்கார்ட். அடுத்து செயல்பாடு, திட்டமிடுதல் மற்றும் நடத்தை செயல்படுத்துதல். அதாவது நம்மளுடைய ஆக்டிவிட்டி ஷெட்யூலிங் அண்ட் பிஹேவியர் ஆக்டிவேஷன். ஆக்டிவிட்டி ஷெட்யூலிங் தினசரி நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து செய்யக்கூடிய விஷயங்களை ஷெட்யூல் பண்ணி வைப்பது. ஷெட்யூல் செஞ்சு வைக்கும் பொழுது என்ன ஆகும்னா, ஒரு குழப்பம் இருக்காது. அப்போ குழப்பம் இருக்காத சூழ்நிலையில நம்மளுடைய மன அழுத்தம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த குழப்பமான சூழ்நிலை மன அழுத்தத்தை அதிகரிக்கும். அதை ஷெட்யூல் செய்து விட்டோம்னா மன அழுத்தம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து பிஹேவியர் எக்ஸ்பெரிமெண்ட். பிஹேவியர் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன செய்வாங்கன்னா, நம்மளுடைய எண்ணங்களையும் பிஹேவியரையும் டெஸ்ட் செய்வாங்க. டெஸ்ட் செஞ்சு அதுல ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா, அந்த ரிசல்ட்டை ஒரு நேர்மறையான எண்ணத்தோட ரீப்ளேஸ் செய்வாங்க. அதுதான் பிஹேவியர் எக்ஸ்பெரிமெண்ட். மற்றும் ரிலாக்ஸேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் டெக்னிக். ரிலாக்ஸேஷன் முறைகள் பார்த்தோம் இல்லையா, நம்ம இந்த ரிலாக்ஸேஷன் முறைகளை நம்ம இங்க பயன்படுத்தலாம். அதோட சேர்த்து ரோல் பிளேயிங். ரோல் பிளேயிங் என்றால் என்ன? ரோல் பிளேயிங் என்றால் வேறொருவருடைய இடத்தை நம்ம வேறொருவராக நினைத்து கொண்டு நம்ம அவங்க இடத்துல இருந்து அவங்கள மாதிரியே பிஹேவ் பண்றோம். உதாரணத்துக்கு, ஒரு மகளுக்கும் அம்மாவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருக்கும் பொழுது, மகள் கிளைண்டாக இருக்கும் பட்சத்துல அந்த மகளை நீங்க உங்க அம்மான்னு நினைச்சிட்டு நீங்க அவங்க அவங்க சார்பில் பேசுங்க, அவங்களா நினைச்சிட்டு பேசுங்கன்னு சொல்லும் போது ரோல் மாற்றிக்கொள்கிறார்கள் இல்லையா. அப்ப அந்த ரோல் மாற்றிக்கொள்ளும் பொழுது அவங்க அவங்க அம்மா நிலைமையில இருந்து பேசும் பொழுது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது ரோல் பிளேயிங் முறைன்னு சொல்றோம். அடுத்து சக்சசிவ் அப்ராக்சிமேஷன். இது ஷேப்பிங் உடைய ஒரு முறையாகும். அதாவது ஆப்பரண்ட் கண்டிஷனிங், கிளாசிக்கல் கண்டிஷனிங் மற்றும் ஆப்பரண்ட் கண்டிஷனிங் பத்தி நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. அப்போ இந்த ஷேப்பிங் முறையில ஆப்பரண்ட் கண்டிஷனிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மற்றும் பனிஷ்மெண்ட்டை பயன்படுத்தி நம்ம ஒரு விஷயத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். நம்மளுடைய காக்னிட்டிவ் பிஹேவியர் டெக்னிக்ல இது ஒரு நுட்பமாக பயன்படுத்துகிறது. இந்த சிபிடியின் பயன்கள், சிபிடி எந்தெந்த இடத்துல நமக்கு உதவிகரமா இருக்குன்னு பார்க்கும் பொழுது, இந்த சிபிடி நமக்கு அதாவது அடிக்ஷன் இருப்பவர்களுக்கு அதுல இருந்து வெளியே வருவதற்கு இந்த சிபிடி உதவிகரமாக இருக்கிறது. மற்றும் மனக்கவலை கோளாறுகள் அதுல உதவிகரமா இருக்கு. அதாவது ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ்ல உதவிகரமா இருக்கு. அதோட சேர்த்து இருமுனை கோளாறுகள்னு சொல்லக்கூடிய பைபோலார் டிசார்டருக்கு மற்றும் கிரானிக் பெயினுக்கு, மனச்சோர்வு என்றால் டிப்ரெஷன், மற்றும் அதோட சேர்த்து ஈட்டிங் டிசார்டர்ஸ், ஓசிடி அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர், ஃபோபியாஸ் மற்றும் பிடிஎஸ்டி போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர்ஸ்ல ஸ்கிசோஃப்ரெனியா மனச்சிதைவு, பாலியல் கோளாறுகள் அதாவது செக்ஷுவல் டிசார்டர்ஸ், ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் மற்றும் டினிட்டஸ்.
இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் சிபிடியை நம்ம உபயோகப்படுத்தி இதுல இருந்து பயனடையலாம். சிபிடி இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே குறைப்பதற்கோ இல்ல போக்குவதற்கோ உபயோகரமாக இருக்கிறது. மன அழுத்தத்திற்கு இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு உதவிகரமா இருக்கிறது. ஓகே. அடுத்து நம்ம பாக்குறது இந்த காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா? காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் என்ன? காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் பத்தி நம்ம பேசி கொண்டிருக்கும் பொழுது காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் எதுக்காக செய்ய வேண்டும், அறிவாற்றலை எதற்காக நம்ம ரீஸ்ட்ரக்சர் செய்ய வேண்டும்னு பார்க்கும் பொழுது, ஏன் நம்ம வந்து ரீஸ்ட்ரக்சர் செய்யணும்னா காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும். நம்மளுடைய அறிவாற்றல்ல நிறைய டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும், நிறைய மாற்றங்கள், தேவையற்ற மாற்றங்கள் இருக்கும். அதை வந்து மாத்துவதற்காக நமக்கு சிபிடியோ இல்ல காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் முறைகள் உதவிகரமா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய டிஸ்டார்ஷன்ஸ் பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். முதல்ல இருக்கக்கூடிய டிஸ்டார்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்பொழுது ஃபில்டரிங் ஒரு டிஸ்டார்ஷனா இருக்கு, மற்றும் போலரைஸ்ட் திங்கிங், ஓவர் ஜெனரலைசேஷன், அதோட சேர்த்து ஜம்பிங் டு கன்க்ளூஷன், கேட்டாஃபஸ்டைசேஷன், பர்சனலைசேஷன், control of fallacy of fairness, blaming, shoulds, emotional reasoning, fallacy of change, global labeling, always be right. இந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கு. இந்த டிஸ்டார்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த டிஸ்டார்ஷன்ஸை பத்தி கொஞ்சம் தெளிவா பார்க்கும் பொழுது முதல்ல பார்க்கக்கூடியது ஃபில்டரிங் என்றால் வடிகட்டுதல் இல்லையா? இப்போ ஃபில்டரிங் என்றால் என்ன? நம்மளுடைய அறிவாற்றல இந்த ஃபில்டரிங் எந்த விஷயத்த வந்து சொல்ல வருதுன்னு பார்க்கும் பொழுது, ஃபில்டரிங் முறை என்றால் நம்ம என்ன செய்வோம் ஃபில்டரிங்லன்னா, இந்த காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், நேர்மறையான விஷயங்கள் எல்லாத்தையும் வடிகட்டி விட்டு நமக்கு தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்களை மட்டும் வைத்துக் கொள்வோம். உதாரணத்துக்கு ஒரு சூழ்நிலையில வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் இல்லையா? நம்ம கல்லூரிக்கு போறோம், பள்ளிக்கு போறோம், அங்க வீட்டு பாடம் செய்யலைன்னா என்ன ஆகும்? நமக்கு தண்டனை கொடுப்பாங்க, இல்ல நம்மள வந்து திரும்ப எழுத சொல்லுவாங்க. அப்போ அதுல வந்து நல்ல விஷயம் இருக்கு கண்டிப்பா. ஆனா அந்த நல்ல விஷயத்த நம்ம வடிகட்டி எடுத்து விட்டுட்டு அவங்க கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட்டையோ தண்டனையோ மட்டும்தான் நம்ம நினைவுல வச்சுக்குவோம். இப்போ ஃபில்டரிங் என்ன ஃபில்டர் பண்ணிடுவோம், நம்ம பாசிட்டிவ்ஸை ஃபில்டர் பண்ணிட்டு தேவையில்லாத நெகட்டிவ்ஸை மட்டும் வைத்துக்கொள்வோம். அதுதான் ஃபில்டரிங் முறை, அது வடிகட்டுதல் முறைன்னு நம்ம சொல்றோம். அடுத்து இதுல பார்க்க போறது ஓவர் ஜெனரலைசேஷன் டெக்னிக். ஓவர் ஜெனரலைசேஷன் காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் என்றால் என்னன்னு பார்க்கும்போது, ஓவர் ஜெனரலைசேஷன் அந்த வார்த்தையிலேயே அர்த்தம் இருக்கு. ஒரே ஒரு ஈவெண்ட், ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நம்ம முழுசா ஓவர் ஜெனரலைஸ் பண்ணிடுவோம். உதாரணத்துக்கு நம்ம ஒரு நண்பர் வந்து ஒரு தடவை தான் நம்ம கிட்ட கொஞ்சம் கோபமா பேசியிருப்பாங்க, ஒரே ஒரு சூழ்நிலையில தான் நம்ம கிட்ட கோபமா பேசியிருப்பாங்க. அப்போ இந்த ஓவர் ஜெனரலைசேஷன் இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்வோம்னா, இவங்க எப்பவுமே என்கிட்ட நல்லா பேச மாட்டாங்க, இவங்களுக்கு என்னை பிடிக்காது, என்னை பார்த்தா எப்பவும் எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. ஆனா அவங்க எப்பொழுதும் அப்படி செய்ய மாட்டாங்க, ஏதோ ஒரே ஒரு சூழ்நிலையில மட்டும்தான் நம்ம கிட்ட கோவப்பட்டாங்க. ஆனா ஓவர் ஜெனரலைசேஷன் இருக்கும் பொழுது இவர்கள் எப்பொழுதுமே இப்படிதான் என்கிட்ட கோவப்படுவாங்க அப்படிங்கிறது ஓவர் ஜெனரலைசேஷன். இது ஒரு நல்ல அறிவாற்றல் சார்ந்த விஷயம் இல்ல, இது கண்டிப்பா மாத்த வேண்டிய விஷயம். இது ஒரு காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன் முறையாகும். அடுத்து நம்ம பார்க்கறது கேட்டாஸ்ட்ரோஃபைசேஷன். கேட்டாஸ்ட்ரோஃபைசேஷன் என்றால் நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் இல்லைனாலுமே நம்ம எதிர்மறையான விஷயத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருப்போம். உதாரணத்துக்கு இதுல ஒரு உதாரணம் நம்ம பார்க்கும் பொழுது, கேட்டாஸ்ட்ரோஃபைசேஷனுக்கு நமக்கு நாளைக்கு பரீட்சை இருக்குங்கிற பட்சத்துல நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணுவோம், நான் நாளைக்கு கண்டிப்பா இந்த டிஸ்டார்ஷன்ஸ் இருக்கும் பொழுது, கேட்டாஸ்ட்ரோஃபைசேஷன் இருக்கும் பொழுது நம்ம வேர்ஸ்ட்டை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதாவது தவறா நடந்துரும், என்னால முடியாது, நான் பரீட்சையில பாஸ் பண்ண மாட்டேன், கண்டிப்பா நான் பரீட்சையில தோல்வியுற்றுவேன். இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்கள் இல்லாம எதிர்மறையான விஷயத்தையவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அதற்கான ஒரு ஆதாரம் நம்ம கிட்ட இல்ல இல்லையா? நான் படிச்சேன்னா கண்டிப்பா நாளைக்கு பரீட்சையில வெற்றி பெறத்தான் போறேன். ஆனா நம்ம வந்து அந்த ஆதாரம் இல்லாமே ஒரு
கெட்ட விஷயத்தவே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கேட்டாஸ்ட்ரோஃபைசேஷன். அடுத்து இதுல நம்ம பார்க்கக்கூடியது பர்சனலைசேஷன். பர்சனலைசேஷனுக்கு உதாரணம் பார்க்கும்போது எல்லா விஷயமுமே என்னாலதான் நடந்துச்சு, நான் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு நம்ம எல்லா விஷயத்தும் தன் மேல அதோடைய பழியை போற்றுக்கொள்வது பர்சனலைசேஷன். உதாரணத்துக்கு ஒரு ஒரு தேவையில்லாத விஷயம் ஒண்ணு நடந்துருச்சு, ஒரு தீய விஷயம் ஒண்ணு நடந்துச்சுன்னா இது என்னாலதான் நடந்துச்சு, நான் தான் எப்பவுமே இதற்கான காரணம், நம்ம அந்த பழி நம்ம மேல போட்டுக்கொள்வது பர்சனலைசேஷன் சொல்லுவோம். அடுத்து டிஸ்கவுண்டிங் த பாசிட்டிவ்ஸ். டிஸ்கவுண்டிங் த பாசிட்டிவ்ஸ் என்றால் இது ஃபில்ட்ரேஷன் முறை மாதிரி தான் இருக்கும். டிஸ்கவுண்டிங் த பாசிட்டிவ்ஸ்ல நம்ம பாசிட்டிவான விஷயங்கள், நேர்மறையான விஷயங்களை நம்ம விட்டு விடுவோம், டிஸ்கவுண்ட் பண்ணிடுவோம். ஆனா எதிர்மறையான நெகட்டிவான விஷயங்களை மட்டும் நம்ம வச்சுக்குவோம். அது டிஸ்கவுண்டிங் த பாசிட்டிவ்ஸ். இது மென்டல் ஃபில்டர்ஸ் மாதிரி, ஃபில்டரிங் டெக்னிக் மாதிரியே தான் ஏறக்குறைய இருக்கும். அடுத்து ஷுட் ஸ்டேட்மெண்ட். ஷுட் ஸ்டேட்மெண்ட் வேண்டும்னு குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா இங்க. இந்த ஷுட் ஸ்டேட்மெண்ட் என்றால் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த மாதிரிதான் செய்ய வேண்டும். ஷுட் அண்ட் ஆட் டூஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும் அந்த மாதிரி சூழ்நிலை இல்லைன்னா, நம்ம நம்ம வந்து நம்மளை சுத்தி ஒரு வட்டம் போட்டுப்போம், இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கணும், இதை தாண்டி நம்ம வேற ஏதாவது செஞ்சிட்டோம்னா அது ரொம்ப தப்பான விஷயம், ரொம்ப தீங்கான விஷயம், நம்ம வந்து அந்த மாதிரி செய்யவே கூடாது எந்த சூழ்நிலையிலும். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம ஷுட்ஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லையா, அது ஒரு டிஸ்டார்ஷனா இருக்கு. அடுத்து நம்ம பார்க்கறது இமோஷனல் ரீசனிங். இந்த இமோஷனல் ரீசனிங் முறையில நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, நம்ம வந்து நம்மளுடைய உணர்வுகளுக்கே ரொம்ப அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டு உண்மையை வந்து அங்க பெருசா பேச மாட்டோம். நம்ம உணர்வுகளும் உண்மையும் வந்து எல்லா நேரத்திலயும் ஒன்னாவே இருக்காது இல்லையா. இப்போ உணர்வுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு உண்மையை நம்ம அந்த இடத்துல விட்டுருவோம். அடுத்து லேபிளிங். இந்த லேபிளிங் வந்து நிறைய நிறைய இடங்கள்ல நிறைய பேர்கிட்ட இந்த லேபிளிங்கை பார்க்கலாம். லேபிளிங் வந்து ரொம்ப ரொம்ப தீங்கான ஒரு விஷயம். இந்த லேபிளிங் என்றால் என்னன்னு பார்க்கும்பொழுது, ஒரு சூழ்நிலையை வச்சு நம்ம வந்து நமக்கு ஒரு லேபிள் கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு பரீட்சையில மட்டும் ஃபெயில் ஆயிட்டோம்னா கூட நான் எப்பவுமே ஒரு ஃபெயிலியர் தான், ஒரு ஃபெயிலியருங்கிற ஒரு லேபிள் கொடுத்துருவாங்க. இல்ல வீட்டுல வந்து ஒருத்தவங்க ஏதோ ஒரு விஷயத்த தவறா செஞ்சுட்டாங்கன்னா இவங்க எப்பவுமே தவறாதான் செய்வாங்க, இவங்கனால என்னைக்குமே சரியா செய்ய முடியாதுங்கிற ஒரு லேபிள், அவங்கள வந்து ஒரு டேக் குத்திடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் லேபிளிங் முறை. லேபிளிங் ஒரே ஒரு விஷயத்த வச்சு அவங்க எப்பொழுதுமே இப்படிதாங்கிற லேபிள் அவங்களுக்கு கொடுத்துறதுதான் லேபிளிங் முறை. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பா இதுல எதுவுமே வந்து நமக்கு உபயோகரமான ஒரு விஷயமே கிடையாது. இந்த காக்னிஷன்ல இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே கட்டாயமா மாற்ற வேண்டிய எண்ணங்கள். அப்படி மாற்றப்படலைன்னா மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் கட்டாயமா. அப்ப அதை எப்படி மாத்தலாம்னா சிபிடி முறையில மாத்தலாம். நிறைய இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, கைடட் டிஸ்கவரி, எக்ஸ்போஷர் டெக்னிக், ஜேர்னலிங், இது எல்லாத்தையும் உபயோகிச்சு நம்ம இதை மாத்தலாம். இதுல ஏபிசிடி மாடல்னு ஒண்ணு இருக்கு. ஏபிசிடிஇ மாடல் என்றால் என்ன? ஏபிசிடிஇன்னு இருக்கு இல்லையா, ஏ வந்து ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட் ஆர் அட்வர்சிட்டின்னு சொல்லுவோம். பி என்றால் பிலீஃப்ஸ், சி என்றால் இமோஷனல் கான்சிக்வன்ஸ், இ என்றால் எஃபெக்ட் மற்றும் டி என்றால் டிஸ்பியூட்டேஷன் மற்றும் இ என்றால் எஃபெக்ட். இந்த ஏ அதாவது ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட், இதை ஒரு உதாரணத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த ஏபிசிடி மாடல் நமக்கு நல்லா பெட்டரா புரியும். ஏ என்றால் ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட். ஒரு ஒரு சூழ்நிலை இருக்கு, நம்ம காக்னிஷனையும் பிஹேவியரையும் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அதுக்கு ஒரு ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட் இருக்கும். நம்மளுடைய எண்ணங்களை மாற்றுவது இதோடைய முக்கிய குறிக்கோளா இருக்கு. உதாரணத்துக்கு லேபிளிங் முறை எடுத்துப்போம். நான் எப்பவுமே வந்து ஒரு ஃபெயிலியர்னு ஒருத்தவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுக்கான ஒரு ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட் இருக்கும்ல, ஏதோ ஒரு சூழ்நிலை அவங்கள வந்து அவங்க ஒரு தோல்வியற்றவர்னு நினைக்கிறதுக்கு தூண்டி இருக்கும். இந்த தூண்டுகோலான சூழ்நிலை என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது பிலீஃப், அதை சார்ந்த அவங்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கலாம்? நான் பரீட்சைக்கு போனாலும் ஃபெயில் ஆயிடுவேன், இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனாலும் ஃபெயில் ஆயிடுவேன், ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபெயில் ஆயிடுவேன், டான்ஸ்ல, ஆர்ட்ஸ்ல எல்லாத்துலயும் ஃபெயில் ஆயிடுவேன். உங்களுடைய எண்ணங்கள் இருக்கும் ஏன் ஃபெயில் ஆகணும்னு. அடுத்து இமோஷனல் கான்சிக்வன்ஸ், அதற்கான ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்க உணர்ச்சியை சார்ந்த கான்சிக்வன்ஸ் ரிசல்ட் இருக்கும். அடுத்து டிஸ்பியூட்டேஷன்ஸ் டு சேலஞ்ச் செல்ஃப் அண்ட் டிஃபீட்டிங் பிலீஃப். அந்த ஒரு பிலீஃப், நான் எப்பொழுதுமே தோல்வி ஆவேங்கிற ஒரு எண்ணத்தை
மாற்றுவது மாதிரியான வேற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க எப்பொழுதும் தோல்வி ஆக மாட்டீங்க, வெற்றி பெறுவீங்கன்னு நினைச்சு பாருங்க. அப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னா என்பது எஃபெக்ட். அதோட எஃபெக்ட் என்னவா இருக்கும்? அதுதான் ABCDE முறை. ABCD முறை நிறைய நேரங்கள்ல உபயோகரமா இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்கறது இந்த ஒரு CBT முறைகள் நிறைய இடங்கள்ல நமக்கு உபயோகரமா இருக்கு. அது என்னென்ன மாதிரியான உபயோகம்னு நம்ம பார்க்கும்பொழுது, நமக்கு மனச்சோர்வு, ஸ்கிசோஃப்ரேனியால உபயோகரமா இருக்கு. அறிவாற்றல் மறுசீரமைப்பு எந்த இடங்கள்ல உபயோகரமா இருக்குன்னு பார்க்கும்பொழுது, மனச்சோர்வு, டிப்ரெஷன் மற்றும் PTSD, போதை, கவலை, சமூக பயன்கள் மற்றும் உணர்ச்சிகளை சார்ந்த மன அழுத்தம், இந்த மாதிரி இடங்கள்ல உபயோகரமா இருக்கு. தோல்வி பயம், வெற்றி பயம், சுயநாச வேலை, இந்த மாதிரியான இடங்கள்ல இந்த காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கிறது. அடுத்து நம்ம இந்த அறிவாற்றல் மறுசீரமைப்பு அது பயன்படுத்துவது எப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் என்னங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய முதல் படி, அதாவது முதல் நிலையில என்ன நடக்கும்னா, காம் யோர் செல்ஃப். நம்ம முதல்ல நம்மள காம் பண்ணிக்கணும். அதாவது நம்ம முதல்ல அமைதியாகணும். ஏன்னா கண்டிப்பா அறிவாற்றல பிரச்சனை இருக்கும் பொழுது நம்ம நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். நம்ம அடுத்து எந்த விஷயமுமே நம்மளால செய்ய முடியாது. ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ முதல் படி என்னன்னா, நம்மளை காம் பண்ணிக்கணும். அதாவது நம்ம கொஞ்சம் அமைதியாகணும். அடுத்து என்ன நம்ம பார்க்கும்பொழுது, ஐடென்டிஃபை த சிச்சுவேஷன். அந்த நிலையை அடையாளம் காணுவது. நம்ம அடையாளம் காணணும், நம்ம கிட்ட என்ன பிரச்சனை இருக்கு. இந்த அறிவாற்றல் டிஸ்டார்ஷன்ஸ்னு சொன்னோம் இல்லையா, அந்த டிஸ்டார்ஷன்ஸை அடையாளம் காண வேண்டும். அடையாளம் காண்பித்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? மூன்றாவது படி, தேர்ட் ஸ்டேஜ் அனலைஸ் யுவர் மூட். அதாவது நம்மளுடைய மனநிலை என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். மனநிலை என்னன்னு தெரியும் பொழுது அடுத்த படிக்கு நம்ம போகலாம். நான்காவது படி என்னன்னு பார்க்கும்பொழுது, ஐடென்டிஃபை ஆட்டோமேட்டிக் தாட். அதாவது நம்மளுடைய ஆட்டோமேட்டிக் தாட் என்னங்கிறது, ஒரு சூழ்நிலைக்கு டக்குன்னு நம்மளுடைய எண்ணம் என்னங்கிறது தான் நம்ம நான்காவது படியில பார்க்குறோம். ஐந்தாவது படி, ஆப்ஜெக்டிவ் சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ். அதற்கான சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ் என்ன? நம்ம ஒரு காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ் இருக்குன்னா அதற்கான எவிடன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை நம்மளாவே சும்மா நம்மளை பத்தி அப்படி நினைக்கிறோமாங்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ். அடுத்து இருக்கக்கூடியது ஸ்டெப் 6, கான்ட்ரடிக்டரி எவிடன்ஸ். அதற்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கான்ட்ரடிக்டரி எவிடன்ஸ் என்னங்கிறதையும் நம்ம பார்க்கணும். படி 7, ஏழாவது படியில ஐடென்டிஃபை ஃபேர் அண்ட் பேலன்ஸ்டு தாட். சமநிலையான எண்ணங்களை அடையாளம் காண வேண்டும். நம்ம எட்டாவதாக இருக்கக்கூடிய ஸ்டெப் என்னன்னா, மானிட்டர் யுவர் பிரசன்ட் மூட். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மனநிலை என்னங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த ஒரு உதாரணத்தோட நம்ம புரிஞ்சுக்கிட்டா இன்னும் உதவிகரமா இருக்கும். உதாரணத்திற்கு, நம்ம ஒரு பரீட்சையில தோல்வி அடைஞ்சிட்டோங்கிறத ஒரு உதாரணமாக வச்சுக்கலாம். பரீட்சையில தோல்வி அடைஞ்ச உடனே முதல் படி என்னவா இருக்கணும்? பரீட்சையில தோல்வி அடைஞ்ச உடனே நம்ம நான் எப்பவுமே பரீட்சையில என்னால வெற்றி பெறவே முடியல, நான் எப்பொழுதும் தோல்வி அடைகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா? இப்போ முதல் படி என்னவாக இருக்கும்னா, நம்ம கொஞ்சம் நம்மள அமைதிப்படுத்தணும். அமைதிப்படுத்தினதுக்கு அப்புறம் இரண்டாவது படியில நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளுடைய இந்த சூழ்நிலையை அடையாளம் காணணும். அதாவது நான் இப்போ பரீட்சையில தோல்வி பெற்றுட்டேன், இதுதான் இப்போ இருக்கக்கூடிய மன அழுத்தத்திற்கான காரணம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும், அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், அடையாளம் காண வேண்டும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு நிலைமையில நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அதாவது பரீட்சையில தோல்வியுற்ற சூழ்நிலையில என்னுடைய மனநிலை எப்படி இருக்கு? நான் ரொம்ப சோகமா இருக்கேன், இல்ல ரொம்ப கோபமா வருது, இல்ல வெறுப்பாக இருக்குதா? நம்மளுடைய மனநிலையை அடையாளம் காண வேண்டும். அதற்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த சமயங்கள்ல வரக்கூடிய எண்ணங்கள், இந்த சமயங்கள்ல நிறைய எண்ணங்கள் வரும் இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு எதிர்மறையான எண்ணம்னு பார்க்கும்பொழுது, இனிமேல் பரீட்சையை எழுத மாட்டேன், இல்ல அடுத்த தடவை பரீட்சைக்கு போக வேண்டாம், லீவு போட்டலாம், இந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் எல்லாம் வரும். அதையும் நம்ம இந்த இடத்துல அடையாளம் காண வேண்டும்.
அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆப்ஜெக்டிவ் சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ். அப்போ நம்ம இதுக்கான சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ், நான் ஃபெயிலியராக இருக்கேன்னா அதுக்கான சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ். போன தேர்வுலையும் தோல்வியுற்றேன், இந்த தேர்வுலையும் தோல்வியுற்றேன், அப்போ எல்லா தேர்வுலையும் தோல்வியுற்றுனா அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். அடுத்து புறநிலை எவிடன்ஸ், அதாவது ஆப்போசிட், அதாவது கான்ட்ரடிக்டரி எவிடன்ஸ். அப்போ கான்ட்ரடிக்டரி எவிடன்ஸ் என்றால் தோல்வியுற்றது ஒரு சப்ஜெக்டிவ் எவிடன்ஸ். கான்ட்ரடிக்டரி எவிடன்ஸ் எதுக்குன்னா நம்ம வெற்றி பெற்றதுக்கு. இந்த பரீட்சையில வெற்றி பெற்றிருந்தாலுமே வேற ஒரு பாடத்துல, இந்த பரீட்சையில தோல்வி அடைஞ்சிருந்தாலுமே வேற ஒரு பாடத்துல வெற்றி பெற்றிருக்கேன். அப்ப அந்த பாடம் எனக்கு பிடிக்குதுங்க, இந்த பாடம் கொஞ்சம் பிடிக்கல இல்ல புரியல, அப்போ அது ஒரு கான்ட்ரடிக்டரி எவிடன்ஸா இருக்கு. அடுத்து நம்ம இதில் பார்க்கறது பேலன்ஸ்டு தாட்ஸ், அதாவது நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய காக்னிஷனையும் நம்ம சரிப்படுத்தணும். அதாவது நம்ம என்ன பண்ணணும், சமநிலைக்கு கொண்டு வரணும். தோல்வியுற்ற நேரங்கள்ல எப்படி இருக்கும் நமக்கு, நம்ம ஒரு சமநிலையில நம்மளுடைய எண்ணங்கள் இருக்காது. நம்ம சமநிலைக்கு நம்ம எண்ணங்களை கொண்டு வரணும். கடைசியா நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு இப்போ இந்த மாதிரியான இந்த எல்லா படிகளையும் பின்பற்றிட்டு வந்ததுக்கு அப்புறம் 8வது படியில் எப்படி இருக்கும்னா, கண்டிப்பா நம்ம கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவோம். கண்டிப்பா கொஞ்சம் நல்லா நமக்கு தோணும். அந்த நேரத்துல நம்மளுடைய மனநிலை கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இவரு ஆல்பர்ட் எல்லிஸ். சிபிடி இல்லது காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங், நம்மளுடைய காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங்னு குறிப்பிடக்கூடிய நம்மளுடைய அறிவாற்றலை மறுசீரமைப்பதற்கு ஆல்பர்ட் எல்லிஸ் அவர்கள் கொடுத்த REBT டெக்னிக் வந்து உதவிகரமாக இருக்கும். REBT டெக்னிக்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னென்ன பண்ணுவோங்கிறத. அதுல நம்மளுடைய எண்ணத்தை வந்து மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம் REBT முறையில. அடுத்து நம்ம இதுல பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டெக்னிக், அதாவது தொழில்நுட்ப முறைகள் 2 நம்ம பார்த்த விஷயங்கள்ல 2வது இருக்கக்கூடியது காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் என்றது முதல் விஷயம். 2வது இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் நம்மளுடைய டைம் மேனேஜ்மெண்ட். இப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது வந்து மேட்ரிக்ஸ் முறை. மேட்ரிக்ஸ் முறை என்றால் என்ன? டைம் மேனேஜ்மெண்ட் என்றால் நமக்கு தெரியும், நம்மளுடைய நேரத்தை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தி நம்மளுடைய வேலைகள்லையும் காரியங்கள்லையும் ஈடுபடுவதுதான் டைம் மேனேஜ்மெண்ட்னு நமக்கு தெரியும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் முறையை எதற்காக நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ல படிக்கிறோம்? ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் முறையில எதற்காக இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குன்னு பார்க்கும்பொழுது, நம்மளுடைய நேரத்தை சரியா நம்ம மேனேஜ் பண்ணாத பட்சத்துல, காரியங்களை சரியா ஷெட்யூல் பண்ணாத பட்சத்துல மன அழுத்தம் ஏற்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரே வேலையில, முக்கியம் இல்லாத வேலையில 5 மணி நேரம் செலவு செஞ்சுட்டு ரொம்ப முக்கியமான வேலையில 1/2 மணி நேரம் செலவு செய்யும் பொழுது இந்த வேலை முடியாத பட்சத்துல என்ன ஆகும்? மன அழுத்தம் ஏற்படும். அந்த மன அழுத்தத்தை எப்படி சரி செய்யலாம்னா, நம்மளுடைய நேர நிர்வாகத்தை சரி செய்தோம்னா மன அழுத்தம் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்கு. இது மேட்ரிக்ஸ் முறைன்னு சொல்றாங்க. மேட்ரிக்ஸ் என்றால் நிறைய கட்டங்கள் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த மேட்ரிக்ஸ் முறையை வச்சு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் செய்வதுங்கிறத பார்ப்போம். மேட்ரிக்ஸ் முறையில மேல அர்ஜென்ட் மற்றும் நான் அர்ஜென்ட்னு இருக்கு, இம்பார்ட்டன்ட் மற்றும் நான் இம்பார்ட்டன்ட். இதை நம்ம வந்து மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு இன்னும் எளிமையாக புரியும். இம்பார்ட்டன்ட் மற்றும் அர்ஜென்ட் ரொம்ப முக்கியமான வேலையாக இருக்கிறது. அந்த முக்கியமான வேலை ரொம்ப அர்ஜென்டாகவும் இருக்கிறது. உதாரணத்துக்கு கிரைசிஸ், முக்கியமான வாழ்க்கை பிரச்சனைகள், டெட்லைன் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட், இது எல்லாத்தையும் நம்ம குவாட்ரண்ட் 1ல போடணும். இந்த குவாட்ரண்ட் 1ல இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை மற்றும் ரொம்ப ரொம்ப அவசர வேலை. இத முதல்ல செய்ய வேண்டும். முதல் கட்டத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் குவாட்ரண்ட் 1ல இருக்கக்கூடிய வேலைகள். அடுத்து முக்கியமான வேலை, ஆனா அது அவ்வளோ அர்ஜென்டான வேலை கிடையாது, அது குவாட்ரண்ட் 2ல இருக்கும். உதாரணத்துக்கு ரிலேஷன்ஷிப் பில்டிங், ஃபைண்டிங் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, லாங் டேர்ம் பிளானிங், பர்சனல் க்ரோத், ரீக்ரியேஷன். இது எல்லாமே கண்டிப்பா முக்கியம்தான். நம்மளுடைய சுற்றுச்சூழல் இருப்பவர்களுடைய நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டு பண்ணுவது அவசியம். புது புது ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி போவது அவசியம். லாங் டேர்ம் பிளானிங் எல்லாமே அவசியம்தான். ஆனா அது இப்பொழுதே செய்ய வேண்டும், இதே நேரத்துல செய்ய வேண்டும்ங்கிற கட்டாயம் நமக்கு இருக்காது. அது முக்கியமான வேலை, ஆனா அவ்வளோ அர்ஜென்டான வேலை கிடையாது, அவசர வேலை கிடையாது. அத குவாட்ரண்ட் 2ல போடுவோம்.
அடுத்து குவாட்ரண்ட் 3ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னு பார்க்கும்பொழுது, அது முக்கியமான வேலை கிடையாது, ஆனா அர்ஜென்ட்டாக செய்யக்கூடிய வேலை தான். உதாரணத்துக்கு ஒரு இமெயில் வருவதோ, இல்ல ஃபோன் வருவதோ, மீட்டிங் வருவதோ. ஃபோன் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம எடுத்து பேசதான் செய்வோம். அது வந்து இப்பவே செய்ய வேண்டிய வேலை. ஒருவர் நமக்கு இப்பவே ஃபோன் பண்ணியிருக்காங்கன்னா இப்பவே நம்ம எடுத்து பேசணும் இல்லையா? முக்கியமோ முக்கியம் இல்லையோ அதை தவிர்த்து அது இப்பொழுதே செய்ய வேண்டிய வேலை. அடுத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இன்டரப்ஷன்ஸ், ஒருவர் நம்மளை வந்து இன்டரப்ட் பண்ணி ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா சொல்லத்தான் வேணும் அதற்கான பதில். அது அர்ஜென்ட் ஆனால் அவ்வளோ அவசியம் இல்லாத வேலைகளை குவாட்ரண்ட் 3ல போடுவோம். அடுத்து குவாட்ரண்ட் 4ல என்னன்னா, அது அவசியமும் இல்லை, அர்ஜென்ட்டும் இல்லை. அது எல்லாமே நம்மளுடைய குவாட்ரண்ட் 4ல வரும். உதாரணத்துக்கு டைம் வேஸ்டர்ஸ், சம் கால்ஸ், இமெயில்ஸ், பிளசன்ட் ஆக்டிவிட்டீஸ். நம்மளுடைய உதாரணத்திற்கு நமக்கு பிடிக்கிற பாட்டு கேட்கறது, நமக்கு பிடிக்கிற ப்ரோக்ராம் பார்க்கறது, இல்லை நமக்கு பிடித்த விளையாட்டை விளையாடுவது. அது அர்ஜென்ட்டாகவும் இல்லை, முக்கியமாகவும் இல்லை. நமக்கு நேரம் இருக்கும் பொழுது, ஃப்ரீ டைம் இருக்கும் பொழுது நம்ம செய்யலாம். அது அவசியமான வேலையும் இல்லை, அவசரமான வேலையும் இல்லை. இப்போ நம்ம முதல் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கணும்னா, குவாட்ரண்ட் 1க்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். குவாட்ரண்ட் 1உடைய வேலைகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குவாட்ரண்ட் 2க்கு போகணும். குவாட்ரண்ட் 2ல இருக்கக்கூடிய வேலைகளை முடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுக்கப்புறமா நம்ம குவாட்ரண்ட் 3ல இருக்கக்கூடிய வேலைகளை முடித்ததுக்கு அப்புறம் குவாட்ரண்ட் 4க்கு வர வேண்டும். ஒரு நாள்ல 24 மணி நேரம் இருக்கு. நம்ம வந்து 24 மணி நேரத்துல முதல்ல அலுவலகத்துக்கு போகும்பொழுது என்ன செய்யறோம்? காலை நேரங்கள்ல முக்கியமா இருக்கக்கூடிய ஃபைல்ஸை பார்க்குறோம். முக்கியமா இன்னைக்கு அனுப்ப வேண்டிய ப்ரெசன்டேஷன், முக்கியமா இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சிடறோம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் என்ன பண்றோம்? குவாட்ரண்ட் 2ல போறோம். நம்மளுடைய நண்பர்களோட பேசுறோம், கொஞ்சம் நேரம் செலவிடுறோம். இல்ல வந்து நமக்காக நம்ம அடுத்து என்ன செய்யணும், பர்சனல் க்ரோத் சம்பந்தப்பட்ட வேலைகளை நம்ம செய்யறோம். அப்புறம் மதியத்திற்கு மேல, சாயந்தரத்துக்கு மேலேயோ இல்ல குவாட்ரண்ட் 3ல இருக்கக்கூடிய நம்ம விஷயங்களை செய்வோம். பாப்புலர் ஆக்டிவிட்டிஸ் பார்க்கறதோ, இல்ல மீட்டிங்ஸோ, இமெயில்ஸோ, அது எல்லாமே நம்ம பார்ப்போம். குவாட்ரண்ட் 4ங்கிறது நம்ம அலுவலகத்துல செய்யாம வீட்டிற்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைய மிச்சமான நேரங்கள்ல நம்ம டிவி பார்க்கறது, பாட்டு கேட்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் குவாட்ரண்ட் 4ல இருக்கு. அப்போ இந்த குவாட்ரண்டா நம்ம ஒரு விஷயத்த பிரிச்சுக்கும் போது, இந்த மேட்ரிக்ஸா நம்ம வந்து ஒரு அட்டவணையா தயாரிச்சுக்கும் பொழுது, நம்மளுடைய வேலைகள்ல நம்ம நிறைய நேரங்கள்ல ஏன் மன அழுத்தம், டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாம வருதுன்னா, எது முக்கியமான வேலை, எது அவசரமான வேலைங்கிற ஒரு தெளிவு, ஒரு விழிப்புணர்வு நம்ம கிட்ட இல்லாத ஒரு கட்டத்துலதான் நம்ம வந்து டைம் மேனேஜ்மெண்ட்னால ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் ஆகுது. அப்ப இந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு, மன அழுத்தத்தை குறைப்பதற்கு டைம் மேனேஜ்மெண்ட் அவசியம். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி செய்யலாம்னா, இந்த மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ் முறையில டைம் மேனேஜ்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா நம்ம செய்யலாம். அடுத்து இந்த நேர நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பயன்பாடுகள், பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்ப்போம். முதல்ல இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்னன்னா, எப்படி ஆர்கனைஸ்டாக இருக்க வேண்டும்ங்கிறது நமக்கு தெரியுது. எப்படி நம்ம வந்து ஒழுங்கமைக்க வேண்டும் ஒரு விஷயத்த, ஆர்கனைஸ்டா எப்படி இருக்க வேண்டும்ங்கிறத இந்த நேர நிர்வாகத்து மூலியமா நமக்கு உதவிகரமா இருக்கு. அடுத்து இதுல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், மிக முக்கியமானது என்ன என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறது இந்த மேட்ரிக்ஸ். நம்ம பார்த்தோம் இல்லையா, தெளிவா பார்த்தாவே தெரியுது ரொம்ப முக்கியமான வேலை எது, ரொம்ப அவசரமான வேலை எதுங்கிறது. அடுத்த அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கும்பொழுது, நம்மளுடைய பிளானிங் ஸ்கில்ஸ், நம்மளுடைய திட்டமிடும் திறனை வந்து மேம்படுத்தி கொடுக்கிறது. இந்த நேர நிர்வாகம் நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய திட்டமிடுதல் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்து பார்க்கறது இந்த டைம் மேனேஜ்மெண்ட் மேட்ரிக்ஸ், நேர மேலாண்மை மேட்ரிக்ஸோடைய முறைகள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல இருக்கக்கூடியது என்லிஸ்ட் த டாஸ்க் வித் டெட்லைன்ஸ். அதாவது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாமே இந்த குவாட்ரண்ட்ல போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா, முழுசா எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த எழுதி வச்சதுல இருந்து நம்ம பிரிச்சு குவாட்ரண்ட் ஆக்கிக்கலாம். அப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஷெட்யூல் போடும் பொழுது இந்த நாள் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் என்னென்னங்கிறத ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டுக்கணும். அடுத்து ஐடென்டிஃபை பிக் ராக்ஸ். இதுல இருக்கக்கூடிய பெரிய பெரிய வேலைகள், மிக மிக முக்கியமான வேலைகள் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும்.
அடுத்து இருக்கக்கூடியது பி மைண்ட்ஃபுல், அதாவது கவனமாக இருக்க வேண்டும், மைண்ட்ஃபுல்லா இருக்க வேண்டும். இந்த மேட்ரிக்ஸ நம்ம பார்த்தோம்னா அடுத்த முக்கியமான விஷயம் இதுல என்ன சொல்றாங்கன்னா, சே நோ டு லெஸ் இம்பார்ட்டன்ட் ஒர்க். குவாட்ரண்ட் 4ல இருக்கக்கூடிய பிளசன்ட் ஆக்டிவிட்டிஸ், இது நம்ம செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். இது செய்யலைன்னா ஒரு மன அழுத்தம் இருக்காது நமக்கு அங்க. இதே குவாட்ரண்ட் 1ல இருக்கக்கூடிய ப்ராஜெக்டை நம்ம முடிக்கலைன்னா கட்டாயமா மன அழுத்தம் ஏற்படும். அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இல்லாத விஷயத்துக்கு நோ சொல்வதற்கு பழகி கொள்ள வேண்டும்ங்கிறது இதுல ஒரு முக்கியமான கருத்தா இருக்கு. நம்மளுடைய லேக்கிங் ஏரியாஸ், டைம் மேனேஜ்மெண்ட்டோடைய எந்த ஏரியால நமக்கு நம்ம குறைவா இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதை சீரமைக்க வேண்டும்ங்கிறது ஒரு முக்கியமான இலக்காக இருக்கு நேர மேலாண்மை மேட்ரிக்ஸ் முறையில. இதுல பார்த்தாவே தெரியும் நமக்கு, காலக்கெடுவுடன் பணிகளை பட்டியலிடுதல், என்லிஸ்டிங்னு சொன்னோம் இல்லையா. அடுத்து பெரிய பாறைகள் என்றால் பிக் ராக்ஸ், பெரிய பெரிய வேலைகளை நம்ம முதல்ல எடுத்துக்கணும். கவனத்துடன் இருப்பது, மைண்ட்ஃபுல்லாக இருப்பது. அடுத்து குறைவான முக்கியமான வேலைகளை, அதாவது அர்ஜென்ட் இல்லா வேலைகளும் முக்கியம் இல்லா வேலைகளையும் நம்ம பெருசா எடுத்திருக்க கூடாது. அடுத்து இருக்கக்கூடியது ஒவ்வொரு வாரமும் உங்கள் மதிப்பை, நம்மளுடைய ஸ்கோர்ஸ் நம்ம ஒவ்வொரு வாரமும் செக் பண்ணணும். அடுத்து நமக்கு குறை இருக்கக்கூடிய ஏரியாக்களை அடையாளம் காண வேண்டும், குறையுள்ள பகுதிகளை அடையாளம் காண வேண்டும். அடுத்து நம்ம இதுல பார்க்கக்கூடியது முன்னுரிமை. அதாவது நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா நிறைய மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் எல்லாம், அந்த மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ்ல எல்லாம் நம்ம முன்னுரிமை, அதாவது ப்ரியாரிட்டைசேஷன் பண்ணணும். ப்ரியாரிட்டைசேஷன் என்றால் டைம் மேனேஜ்மெண்ட்ல ப்ரியாரிட்டைசேஷன் எதற்காக முக்கியமா இருக்குன்னு நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம ஒரு வேலை செய்யும் பொழுது அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணல, முக்கியமான வேலையை முதல்ல செய்ய வேண்டும். குவாட்ரண்ட் 1ல வச்சு செய்யணும் இல்லையா. குவாட்ரண்ட் 1ல வைக்காத நேரத்துல என்ன ஆகும், நம்ம அவசரம் இல்லாத வேலையெல்லாம் நேரமா செஞ்சுட்டு அவசரமா இருக்கக்கூடிய வேலைக்கு 10 நிமிஷம் கொடுக்கும் பொழுது முடியாது இல்லையா. முன்னுரிமை கொடுப்பது என்பது நம்மளுடைய குவாட்ரண்ட் 1ல இருக்கக்கூடிய காரியங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை கொடுத்து அதை பொறுப்பெடுத்து முதல்ல செய்து முடித்து விட வேண்டும். அதுதான் முன்னுரிமையில குறிப்பிடுறாங்க. அடுத்து திட்டமிடுதல். திட்டமிடுதல் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வேலையும் ஷெட்யூல் பண்ணணும். ஷெட்யூலிங் செய்து ஷெட்யூல் பண்ணி தான் நம்ம ஒவ்வொரு வேலையிலையும் ஈடுபட வேண்டும்ங்கிறது திட்டமிடுதல் முறையில சொல்றாங்க. அடுத்து இருக்கக்கூடியது கிளஸ்டரிங். கிளஸ்டரிங் என்றால் என்ன? கிளஸ்டரிங் என்றால் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒரு கிளஸ்டராக செய்ய வேண்டும். கிளஸ்டருக்கான அர்த்தம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நிறைய வேலைகளை நம்ம குழுக்களாக அமைத்து கொள்ள வேண்டும். குழுக்களாக அமைத்து அந்த வேலைகளை ஒவ்வொரு குழுவாக செய்யும் பொழுது நமக்கு உதவிகரமாக இருக்கிறது இந்த கிளஸ்டர் முறையை வச்சு பார்க்கும் பொழுது. அடுத்து டைம் பாக்ஸிங். டைம் பாக்ஸிங் முறையில, டைம் பாக்ஸிங்கிறது குறிப்பிடுறதே நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டிற்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அடுத்து அகற்றுதல், அதாவது தேவையில்லாத வேலையை நம்ம பணிகளை என்ன செய்வோமோ நம்ம கடைசியா செய்யலான்னு அகற்றி வைத்துக் கொள்வோம். இதுதான் நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்த விஷயங்கள். அப்போ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நுட்பங்கள், மன அழுத்தத்தின் மேலாண்மையில இருக்கக்கூடிய நுட்பங்கள்ல நம்ம இன்னைக்கு பார்த்த நிறைய மேலாண்மை முறைகள்ல பார்த்தோம்னா, முக்கியமா நம்ம பார்த்தது காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் பார்த்தோம். அதாவது நம்மளுடைய அறிவாற்றல் மறுசீரமைப்பு பார்த்தோம். அதற்கப்புறம் கால நிர்வாகம் பார்த்தோம். கால நிர்வாகத்துல நேர மேலாண்மை மேட்ரிக்ஸ் மற்றும் நேர மேலாண்மை நுட்பங்கள் பார்த்தோம். அறிவாற்றல் மறுசீரமைப்பு என்றால் என்னங்கிறத பார்த்தோம். நம்மளுடைய அறிவாற்றல் இருக்கக்கூடிய டிஸ்டார்ஷன்ஸ் என்ன செய்யணும், மறுசீரமைக்க வேண்டும், ரீஸ்ட்ரக்சர் செய்ய வேண்டும்ங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்தோம். இந்த ரீஸ்ட்ரக்சரிங் செய்வதற்கான நிறைய முறைகளை பார்த்தோம். அதாவது சிபிடிக்குள்ள வரக்கூடிய நுட்பங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம். அறிவாற்றல் மறுசீரமைப்பு, வழிகாட்டுதல் மற்றும் வெளிப்பாடு சிகிச்சை, ஜேர்னலிங் முறை, பிஹேவியர் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தோம். இந்த சிபிடி மற்றும் காக்னிட்டிவ் ரீஸ்ட்ரக்சரிங் எந்த மாதிரி பயன்களை கொடுக்குதுன்னா, போதை, மனக்கவலை மற்றும் மனச்சிதைவு, ஃபோபியா, ஓசிடி, இந்த மாதிரி ஏரியால எல்லாம் நமக்கு உதவிகரமாக இருக்கிறது. காக்னிட்டிவ் டிஸ்டார்ஷன்ஸ், அறிவாற்றலில் இருக்கக்கூடிய சிதைவுகளை என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறத பார்த்தோம். அதோட சேர்த்து நம்ம
இதோட ஏபிசிடி மாடல் பார்த்தோம். ஏபிசிடி மாடல்ல ஆக்டிவேட்டிங் ஈவென்ட்ல இருந்து அந்த பிலீஃபை எப்படி மாத்தணுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். மற்றும் அதோடைய பயன்கள் எல்லாம் என்னன்னு பார்த்தோம். அறிவாற்றல் மறுசீரமைப்புல இருக்கக்கூடிய நிலைகள் என்ன, ஒவ்வொரு படியிலையும் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணி சரி செய்வதுங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். மற்றும் ஆல்பர்ட் எல்லிஸ் அவர்கள் கொடுத்த ஆர்இபிடி டெக்னிக்கை பத்தியும் பார்த்தோம். அதுல இருக்கக்கூடிய ஏபிசிடி தொழில்நுட்பத்தை விரிவாகவே பார்த்தோம் நம்ம இன்னைக்கு. மற்றும் நேர மேலாண்மை மேட்ரிக்ஸ் முறைகள் மற்றும் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் பார்த்தோம். மேனேஜ்மெண்ட் முறை 2 இதோடன் முடிகிறது. வேற ஒரு பாடத்துடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.